பதன்கோட் விமான தளத்தில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளால் தான் கடத்தப்பட்டதாக கூறும் காவல்துறை எஸ்பி சல்வீந்தர் சிங் ஐஎஸ்ஐ உளவாளியா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் விமான தளத்திற்குள் புகுந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த 2ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அங்கு பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நீடித்த கடும் துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் 7 பேர் உயிரிழந்தனர். சண்டை நேற்றுடன் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அங்கு இராணுவத்தினர் தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பதான்கோட் விமான தளத்திற்குள் தீவிரவாதிகள் நுழைய உதவியவர்கள் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தீவிரவாதிகள் தன்னை கடத்தி தனது காரை பறித்து கொண்டு பதான்கோட் நோக்கி சென்றதாக கூறும் காவல்துறை கண்காணிப்பாளர் சல்வீந்தர் சிங் தீவிரவாதிகளின் சதி திட்டத்திற்கு முக்கிய உதவி புரிந்தாரா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. தீவிரவாதிகளால் கடத்தப்படும் போது தான் கோவிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்ததாக சல்வீந்தர் சிங் கூறினார். அந்த இரவு நேரத்தில் கோவிலுக்கு செல்ல நினைத்தது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் அவர் முன் அணிவகுக்கின்றன. அவர் ஐஎஸ்ஐ உளவாளியாகவோ அல்லது தாக்குதலை நடத்த ஜெய்ஷே முகமது அமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவராகவோ இருக்கலாம் என்ற சந்தேகமும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சல்வீந்தர் சிங்கை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் கொண்டிருந்த நெருக்கத்தின் எதிரொலியாக தீவிரவாதிகளுக்கு சல்வீந்தர் சிங் உதவி இருக்கலாமா என்னும் சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் தன் மீது எழுப்பப்படும் சந்தேகங்களை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். जब मुझे उधर से आया तभी मैंने पुलिस को घटना की जानकारी दे दी और जब घटना की जानकारी दे दी हमारे उच्च अफसर जो है हमारे सत्कार जो डीजी साहब, एडीजी साहब, आईजी साहब, डीआईजी वो मौके पर उधर पठानकोट पहुंच गए. இதற்கிடையே தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் சரத்குமார் இன்று பதன்கோட் விமான தளத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறார்.